தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன் குடியிருப்பில் அதிசய மணல் மாதா கோயிலின் 227ஆம் ஆண்டு திருவிழாவின் கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன் குடியிருப்பு குழந்தை வரம் தரும் அதிசய மணல் மாதா திருத்தலத்தின் 227ஆம் ஆண்டு திருவிழாவின் கொடியேற்றம் தொடங்கியது. திருப்பலியுடன் தொடங்கிய நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அருட்தந்தையர்கள் ஜெயோலின் ஜெரால்ட், ரவி பிரிட்டோ தலைமையில் விழா நடைபெற்றது. பங்குத்தந்தை ஜான் பிரிட்டோ கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். வரும் 27ஆம் தேதி தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் சப்பர திருவிழா நடைபெற உள்ளது. விழா ஏற்பாடுகளை பங்குத்தந்தை ஜான் பிரிட்டோ, அருட் சகோதரர்கள், பங்கு நிதி குழுவினர் மற்றும் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். இறையேசுவில் பிரியமானவர்களே, அதிசய மணமாதா தாயின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை அன்போடு அதிசய மணல் மாதா திருத்தலத்திற்கு வரவேற்கின்றேன். ஆலயம் தோண்டி கண்டெடுக்கப்பட்ட 227ஆம் ஆண்டு ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நவநாட்காலங்களில் காலை 5:30 மணிக்கு திருப்பலியும், நண்பகல் 12 மணிக்கு திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஜபமாலை, மறையுரை, நற்கருணை ஆசீரும் நடைபெறும். திருவிழாவின் உச்சகட்டமாக இறுதி நாளில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அந்தோனி ஆண்டகை அவர்களுடைய தலைமையில் ஆடம்பர மாலை ஆராதனை வழிபாடுகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய தேர்ப்பவனி நடைபெறும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு ஆயர் அவர்களுடைய தலைமையில் குருக்கள் முன்னிலையில் திருவிழா திருப்பலி நடைபெறும். திருவிழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அன்பு அன்னையின் பக்தர்கள் உங்கள் வரையும் அன்போடு அழைக்கின்றேன். அதிசய மணல் மாதா திருத்தலத்திற்கு வருகை தாருங்கள். அதிசய மணல் தாயினுடைய அன்பையும் ஆசிரையும் பெற்று செல்லுங்கள். பங்கு தந்தை திருத்தல அதிபர் என்கின்ற முறையில் உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருத்தலத்திற்கு வரவேற்கிறேன்.